ஆண்டவர் இரட்சகரமாக இயேசுவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 41 வாசிக்கிறேன். இயேசு சமீபமாய் வந்தபோது நகரத்தை பார்த்து அதற்காக கண்ணீர் விட்டு அழுது, உனக்கு கிடைத்த எந்த நாளிலாகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தாயானால் நலமாயிருக்கும். இப்பொழுதோ அவைகள் உன் கண்களுக்கு மறைவாயிருக்கிறது. உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறியாமல் போனபடியால் உன் சத்துருக்கள் உன்னை சூழ மதில் போட்டு உன்னை வளைந்து கொண்டு எப்பக்கத்திலும் உன்னை நெருக்குவார்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு பூமியில் இருந்த நாட்களிலே எருசலேமை பார்த்து கண்ணீர் விடுகிறார். ஏன் எருசலேம் ஜனங்களுக்காக கண்ணீர் விடுகிறார்? ஏனென்றால் இயேசு அவர்கள் எப்படிப்பட்டவர் என்று அறிந்து கொள்ளவில்லை. ஒரு தச்சனுடைய மகனாக, ஒரு மரியாளுடைய மகனாக சாதாரணமாகத்தான் பார்த்தார்கள். இயேசு நம்மை சந்திக்கும்படியாக வந்திருக்கிறாரே, நம்மை சந்திக்கும்படியாக மீட்கும்படியாக அனுப்பப்பட்ட மேசியா என்பதை அறிந்து கொள்ள முடியவில்லை. அவருடைய கண்களுக்கு அவைகள் மறைக்கப்பட்டிருந்தது. இதனால் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை அறிந்து கொள்ள முடியவில்லை. சமாதானத்தை கொடுக்கிற சமாதான பிரபா வந்திருந்தார், ஆனால் அவரை அறியவில்லை, ஏற்றுக்கொள்ளவில்லை. இதனால் தான் சமாதானத்தை இழந்த நிலைமையில வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். நம்முடைய வாழ்க்கையில கூட அநேக நேரம் அப்படித்தான் இருக்கிறோம். சமாதானத்துக்கு ஏற்றவைகளை ஆண்டவர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அது நம்முடைய கண்களுக்கு மறைக்கப்பட்டிருக்கிறபடியினால் எல்லாம் இருக்கிறதானால் சமாதானம் இல்லை, நிம்மதி இல்லை, வேதனையாக இருக்கிறது. ஏதோ ஒரு வெறுமை, என் வாழ்க்கையில் ஒரு சோர்வென்று என்று மனுக்குளம் புலம்புகிறதை பார்க்க முடிகிறது. சமாதானத்தை கொடுக்கிற சமாதான பிரபு நம்மிடத்தில் இல்லாமல் எப்படி சமாதானம் நமக்குள் உண்டாக முடியும்? வாய்ப்பே இல்லை. நாட்களில் நம்மை சந்திக்கும்படியாய் ஏற்கனவே 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக அனுப்பப்பட்ட அந்த இயேசு இன்று நம்மோடு கூட ஆவியாயிருக்கிற அந்த தேவன், அவரை நாம் சந்தித்த அனுபவம் உண்டா? அல்லது அவர் நம்மை சந்திப்பதற்கு இடம் கொடுத்திருக்கிறோமா? அதைதான் இன்று சிந்திக்க வேண்டும். ஒருமுறை லண்டன் பட்டணத்திலே எலிசபெத் மகாராணி விசிட் போய் கொண்டிருந்தார்களாம். அப்படியே ஒரு ஓரமாய் போய் நடந்து கொண்டிருக்கும் பொழுது மாலை நேரம், சூரியனும் அஸ்தமித்து விட்டது. திடீர்னு வீட்டுக்கு தன்னுடைய அறைக்கு இடத்திற்கு திரும்பலான்னு பார்த்தால் இருளாக மாறிவிட்டது. மழையும் சோர்ந்து கொட்ட ஆரம்பித்து விட்டது. நேராக போய்கொண்டிருக்கும் அருகில் இருக்கிற ஒரு வீட்டை தட்டுகிறார்கள். இவர்கள் கதவை திறப்பார்கள். அவர்களிடம் ஏதாவது உதவி கேட்கலாம். அந்த வீட்டிற்குள் கொஞ்ச நேரம் நின்றுவிட்டு பின்பு புறப்பட்டு போகலாம் என்று சொல்லி பார்த்தால் அவர்கள் கதவை திறக்கவே இல்லை. அந்த வீட்டிற்குள் இருந்த ஒரு சகோதரி, எதற்கு இப்போ கதவை திறக்க வேண்டிய, யாரோ தெரியாதவங்க தட்டுறாங்க, ஒருவேளை ஏதாவது உதவி கேட்பாங்க அல்லது பணம் கேட்பாங்க, அவங்க பாட்டு நின்றுட்டு போட்டுன்னு சொல்லி இந்த எலிசபெத் மகாராணி நனைந்து கொண்டே வெளியே நிற்கிறார்கள். ஆனால் கதவை அவர்கள் திறக்கவே இல்லை. கொஞ்ச நேரம் போனது. இன்னும் போன எலிசபெத் மகாராணி வரவில்லை என்று அரண்மனையில் உள்ளவர்களுக்கெல்லாம் பதற்றம் வந்துவிட்டது. உடனே எல்லா காவலர்கள், ராணுவம், மற்ற காரியங்கள் எல்லாம் இந்த லண்டன் பட்டணத்தின் வீதிகளிலே தேட ஆரம்பித்தார்களாம். அந்த குதிரைகள், ரதங்கள், மற்ற எல்லா வாகனங்கள் வர ஆரம்பித்து விட்டது. வந்து பார்த்தால் இவர்கள் ஒரு ஓரத்துல அந்த இருளை நனைந்து கொண்டிருக்கும் பொழுது திருப்பி வந்து நின்று அவர்களை உடனே கூப்பிட்டு அதில் ஏற்றிக்கொண்டு அவர்கள் போகும் பொழுது அந்த வீட்டில் உள்ளவங்க பார்த்து, ஐயோ, நின்று கொண்டது, கதவை தட்டினது நம்முடைய தேசத்தில் உள்ள மகாராணி அல்லவா, தெரியாமல் போய்விட்டது, தெரிந்திருந்தால் வீட்டை திறந்து கொடுத்திருப்போமே, அவளை பார்க்கக்கூடிய பாக்கியத்தை நான் இழந்து விட்டேனே என்று சொல்லி புலம்பினார்களாம். கிடைத்த வாய்ப்பை தவற விட்டு விட்டார்கள். அநேக நேரம் நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படித்தான். ஆண்டவர் சந்திக்கும்படி நம்மை தேடி வருகிறார். இருதயத்தின் கதவை தட்டுகிறார். திறந்து கொடுப்போம் என்று சொன்னால் அங்கு நமக்கு ஆசீர்வாதத்தின் வாசல்கள் திறக்க ஆரம்பித்து விடும். தலைகளாக வாழ்க்கையின் காரியங்களை கர்த்தர் மாற்ற ஆரம்பித்து விடுவார். வெளிச்சம் உண்டாகிவிடும், இருள் மறைந்துவிடும், வியாதிகள் எல்லாம் மாறி போய்விடும், சுகம் உண்டாகிவிடும். இன்று நாம் அந்த இயேசுவை நம்முடைய வாழ்க்கையில அனுமதிப்போம். ஏதோ அந்நியரை போல் அவரை பார்க்க வேண்டாம். நமக்காக அனுப்பப்பட்டவர், நமக்காக கொடுக்கப்பட்டவர், நமக்காக சிலுவையில் இரத்தத்தை சிந்தினவர். இந்த ஒரு சிந்தனையோடு இயேசுவை பார்ப்போம். இயேசுவானவர் எனக்கு சொந்தம் என்று சொல்லி அவன் இந்த பார்தலத்திலே சொந்தக்காரரா நமக்கு இருக்கிறார். கடைசி வரை நடத்தவரால் முடியும். ஆனால் நம்பிக்கையோடு இந்த நாளிலே அந்த இயேசு எனக்கு வேண்டும், அந்த இயேசு எனக்குள் எங்களோடு இருக்க வேண்டும் என்று சொல்லி கேட்போமானால் இந்த கிருபை நாட்களிலே நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்தி அவருடைய எதிர்பார்ப்பின்படி வாழ்க்கையை மாற்றி ஆசீர்வதித்துக் கொடுப்பார். ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக பிதாவாகிய தேவன் தம்முடைய ஒரே குமாரனை கொடுத்ததை நாங்கள் நினைவு கூறுகிறோம் அப்பா. இன்றும் எங்களோடு கூட இருக்கும்படியாய் அப்பா அந்த தேற்றரவாளனை கொடுத்திருக்கிறேன். அநேக நேரம் நாங்கள் அதை நினைப்பதில்லை, அநேக நேரம் அந்த தேற்றரவாளனுக்கு இடம் கொடுப்பதில்லை அப்பா. நாங்கள் கஷ்டம் வரும்பொழுதுமை தேடுகிறோம், தேவை வரும்பொழுது உங்களை தேடுகிறோம். அந்த நிலைமைகள் எல்லாம் மாறி நீர் சர்வ வல்லவர், அண்ட சராசரங்களை சிருஷ்டித்தவர், அன்னுதினமும் நடத்துகிறவர், உண்மை அல்லாமல் எங்களால் ஒன்றுமே செய்ய முடியாத மகத்துவம் அல்ல மகிமையின் தேவனை நாங்கள் எப்படி விட்டுக் கொடுக்க முடியும்? எப்படி அவர் இல்லாமல் வாழ முடியும்? அவர்தான் எங்களுக்கு எல்லாம் என்று சொல்லி உண்மையை சார்ந்திருக்க, உண்மையை நோக்கி பார்க்க, உண்மை உறுதியாய் பற்றிக்கொள்ள கிருபை கொடுங்க.
இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் தங்கள் வாழ்க்கைகளை அப்பா அவர்களை சந்திக்கிற நாளை அறிந்து கொள்ளட்டும். அந்த சந்திப்பை சரியாக பயன்படுத்திக் கொள்ளட்டும். வாய்ப்பை இழந்து விடாதபடி காத்துக்கொள்ளும். தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன். துதிகனமையை ஏற்றுக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிற நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். எருசலேம் பார்த்து கண்ணீர் விட்டு உன்னை சந்திக்கும் காலத்தை அறியாமல் போய்விட்டாயே என்று ஆண்டவர் அழுதார். இன்னைக்கு நம்மையும் சந்திக்கும்படியாக அனுப்பப்பட்டிருக்கிறார். இன்னைக்கு நம்மோடு கூட இருந்து நம்முடைய வாழ்க்கையில எல்லா பகுதிகளிலும் நடத்த விரும்புகிறார். இந்த வாய்ப்பை நாம் தக்க வைத்துக் கொள்வோம். தவறவிட வேண்டாம். இந்த சிந்தனையோடு இந்த நாளை தொடருவோம். மீண்டுமாய் நாளை தினம் சந்திப்போம்.